உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேங்க. பாருங்க காற்று எப்படி அடிக்குது. மரம் தான் பயங்கரமாக ஆடுது. என் முடி கூட ஆடலை. அரடி கூந்தல் இருக்காக்கும் இங்கே ஆடுறதுக்கு அப்படின்னு நினைக்கலாம். சரி, யார் யாருக்கு எது அளந்துருக்கோ அதை நடக்கும். என்ன சொல்ல வரோம்னா, இன்றைக்கி கடைக்கு போகலை. இனிமேல் தான் போகணும். எதுக்குன்னா, இன்றைக்கி வந்து என் வீட்டுக்காருக்கு வேலை லீவ். அதனால் இன்றைக்கி அவர் வேலைக்கு போகல. அவரை கடையில் போட்டுட்டு நான் வீட்டில் உட்காந்துருக்கேன். என்ன சொல்ல வரோம்னா மக்களே, வீடியோஸ் எல்லோரும் பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எந்த மாதிரி வீடியோ போடணும் சொல்லுங்கள். நான் தெளிவாக தெரியுதானான்னு தெரியல. என் கண் எனக்கே குத்துனாலும் கண்ணை மூடிட்டு பேசுகிறேனாலும் எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்துட்டு நான் ஏதோ ஒன்று குத்து மதிப்பாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தானே நான் வந்து எப்படி வீடியோ போடணும், எந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்னு வந்து நான் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிடணும். கற்றுக்கிட்டா தான் அதுக்கு தக்க நான் வந்து நம்மளோட வீடியோ போட முடியும். இந்த பார்த்தீங்களா, தனியாக மொட்டை மாடியில் வந்து ஒரே ஒரு ஃபோனை பிடிச்சிக்கிட்டு எனக்கு நானே பேசிக்கிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை ஆகி போச்சு. இப்போ யாரு கூட பேசுறதுக்கு பயமாக இருக்குது. இருக்கிற 4 முடியும் இப்போ தான் பறக்க போல தெரியுது. நல்லா தலை உழைஞ்சிடாம இப்படி ஆடுது. பார்த்தீங்களா, ஆடலன்னு சொன்னதுக்கு ஒரு குத்தமாக இப்படி ஆடுது. வேலை எங்கேயுமா கம்னது. அதனால் உறவுகளே, எல்லோரும் வந்து என்ன சொல்லணும்னாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். யாருக்கிட்ட பேசுகிறீங்க? உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தானே சொல்ல போகிறீங்க. சொல்லுங்கள், தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருவேன். நம்மளுக்கு ஒரே ஒரு கமெண்ட்ஸு அப்புறம் சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து முத்துச்செல்வின்னு சொல்லி ஒரு உறவு, அப்புறம் பவித்ரன் சொல்லிட்டு ஒரு உறவு. அவங்களாம் யாருன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம உறவுகளாக நம்மளே ஆக்கிக்கிடணும். நம்மளையும் மதித்து வந்து கமெண்ட்ஸ் பண்ணுதாங்கல்ல, அதுக்கப்புறம் யார் பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் என் பையன் பண்ணுவான். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. 4 உறவு தான். இந்த 4 உறவு தான் மாற்றி கமெண்ட்ஸ் பண்ணோம். அதனால் வந்து ஒரு புதுசாக பார்க்குற உறவுகள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து உடனே கூட டக்குன்னு வந்து விழும். என்ன தான் பேசி அனுப்பியிருக்கான்னு அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் உறவுகளே. நானும் எவ்வளோ நாள் தான் வீடியோவாக போடுறது, யாருமே மெசேஜ் பார்க்க மாட்டேங்க. சில வீடியோவில் போய் பார்த்தோம்னா உனக்குலாம் இதெல்லாம் தேவையா அப்படி சொல்லி சில பேர்லாம் கழுவி ஊற்றுவாங்க. சில வீடியோவில் பார்த்துருக்கேன். நல்ல வேலை, நம்ம வீடியோ என்ன பப்ளிசிட்டி ஆகாதனால யாரும் நம்மளை கழுவின்னு ஊற்றலை. இல்லைனா என்னமா திட்டுவாங்கன்னு யோசிச்சு பார்க்க. இருந்தாலும் நம்மளுக்கு அப்படிப்பட்ட உறவுகள் யாரும் வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். வர உறவுகள்லாம் வந்து என்னை பாவம் நினச்சி கமெண்ட்ஸெல்லாம் கழுவி ஊற்றாமல் நல்லபடியாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. புதிய நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். வெயில் பாருங்கள், சுடுலும் நடிக்கி. நான் எங்கே உட்காந்துருக்கேன்? சோறு சாஞ்சிட்டு உட்காந்துருக்கேன். ஏற்றி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. சரி உறவுகளே, நாளை ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.